அவர் நடந்தா மாசுன்றாங்க, பாடினா டான்ஸ்ன்றாங்க. ரஜினி சார் வந்து என்றும் 16 தான் சார் அவர். ஈஸியாக 1000 crore அடிக்கும். ஜெயிலர் விட கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அவர் நடந்தா மாசுன்றாங்க, பாடினா டான்ஸ்ன்றாங்க. சும்மா ஒரு 2 ஸ்டெப்பு போட்டால் அது ஒரு லுக்குன்ற மாதிரி பார்த்துங்க. அவருக்கு வயசானாலும் அவரோட சாமும் அந்த ஸ்டைல் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. இது ரம்யா கிருஷ்ணன் சொன்ன டைலாக் தான், பட் இருந்தாலும் அப்படியே தான் இருக்குது. இது ஜெயிலரோட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபகத் ஃபாசில் நெகட்டிவ் ரோல் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். படம் ஒரு 600 கோடி மேலே அடிக்க வாய்ப்பு இருக்குது. இது தலைவருக்காகவே படத்துக்கு போகலாம். இதுக்கு அப்புறம் மனசிலாய சாங் வேறு அனிருத் தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அந்த வைப்புக்காகவே தேட்டருக்கு ஃபஸ்ட் ஷோ போனாலும் செம்மையாக இருக்கும். ட்ரெய்லரில் தலைவரோட மாஸ் என்ட்ரி எல்லா படத்துலையுமே இருக்கும். லைக் அதுலேயும் இந்த மாதிரி இதில் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரஜினி சார் வந்து என்றும் 16 தான் சார் அவர். ஆமாம், எப்போவுமே அவரோட வாக்கு, அவரோட ஸ்டைலு, அவர் உடம்ப கண்ட்ரோல் பண்ணுற விதம் எல்லாமே டாப் ஒன் தான். இந்த ஏஜ்லேயும் இந்த மாதிரி ஆடுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அவன் ஃபைட்டு அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அவன் ஃபர்ஸ்ட் ஷோவே பார்க்குற ஐடியாவில் தான் இருக்கும். ட்ரெய்லர் பயங்கரமாக இருந்ததுங்க. எனக்கு தெரிஞ்சு படம் வந்து ஒரு 600 to 700 கோடி அடிக்கும். படம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சுன்னா அமிதாப் பச்சன் பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈஸியாக 1000 crore அடிக்கும். ஜெயிலரோட மேலே இருந்துச்சுன்னா, இல்லைனா படம் சுமாராக ஒரு ஆவரேஜ் ஸ்டோரியாக இருந்துச்சுன்னா 500-600. ஜெயிலர் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஃபகத் ஃபாசில், அமிதாப் பச்சன்லாம் இருக்காங்க நிறைய பேர். அனதர் மூவி, ஒரு போலீஸ் மூவி, ஒரு என்கவுண்டருக்கு, அதனால் கண்டிப்பாக பவர் பேக்டாக தான் இருக்கும். ஏற்கனவே ஜெயிலரில் வந்து அவர் பண்ணதே அது மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு ட்ரெய்லருமே கொஞ்சம் ஷட்டிலாக தான் கொடுத்துருந்தாங்க. உள்ள செம மாசாக இருந்தது. அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்கு இருக்குது ஜெயிலருக்கு இருந்த மாதிரி. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவியாக இருக்கும் கண்டிப்பாக டேரக்டருக்கு. ஏன்னா ட்ரைலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு பார்க்கும்போது. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் ஜெய்பீமுக்கும் இதுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது டேரக்டருக்காக நம்ம பார்க்கலாம். டேரக்டர் போன டைம் நல்லா வச்சு செஞ்சுருக்காரு, நல்லா கதை கொடுத்துருக்காரு. அது நடந்த உண்மையான கதை. அதே மாதிரி இதில் ஏதாவது ஒரு கதை இருக்கும், டேரக்டருக்காக வரலாம். ஜெயிலர் விட கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்குன்னா இன்னும் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது தலைவரோட ஸ்டைல் தான். ஸ்டைலு, மாஸ், என்ட்ரி எல்லாமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு செகண்ட் வந்தாலே போதும், அது போதுமே. அதிகமாக சொல்ல தேவையில்லையா, ஒரு என்ட்ரி கொடுத்தாலே போதும். அதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிருக்கோம். கண்டிப்பாக 10ஆம் நம்ம எதிர்பார்க்கலாம். வரிசையாக போலீஸ் கதையானல அப்படின்னு சொல்ல முடியாது. போலீஸ் கதை எப்படின்னா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு இதில் போலீஸை மொத்தமாக அவர் வந்து ராங்காக காட்டுற மாதிரி காட்டியிருப்பார். ஸோ அதில் வந்து லாயர்ஸ் மட்டும்தான் பேஸ் பண்ணி பென் பண்ணியிருப்பாங்க. இதில் அப்படி இல்லாமல் போலீஸ் இருக்காங்க, பட் ஆனால் அவங்கள இப்படியும் இருக்காங்கன்றதை காட்டுறதுக்காக சொல்லியிருக்காங்க. ப்ரிவிலேஜில் சொல்லியிருப்பாங்கல்ல, குற்றங்களை நேரடியாக சந்திக்கிறதுனால தான் நீங்கள் போலீஸை ஹீரோவாக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வில்லனாக இருக்கிற போலீஸையும் மக்கள் ஹீரோன்னு தான் சொல்லுவாங்க. இல்லை சார், நான் அந்த பாட்டு பார்த்தேன் சார். இதுக்கு முன்னாடி அந்த பாட்டு ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா? மனசுலாய பாட்டு வந்து நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் பார்த்தேன். அது நல்லா இருந்தது அந்த பாட்டு. அந்த பாட்டுக்காகவும் அந்த படத்தை பார்க்கலான்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பையன் சொன்னாப்புல டேரக்டர் வந்து ஜெய்பீம் டேரக்டர் அப்படின்னா, அவருக்காக வந்து பார்க்கலாம், ரஜினி சாருக்கு வந்து பார்க்கலாம். வந்து ட்ரெய்லரில் அந்த லாஸ்ட்டில் அந்த அண்டர் ஒன்டார் பாட்டு போடுவாங்கன்னு நினச்சேன். குறி வச்சா யார அந்த டைலாக் சொல்லுவான்னு பார்த்து எதிர்பார்க்கல. சொல்ல லாஸ்ட் சீன் அவர் நந்து வர்ற ஸ்டைல் எல்லாமே நல்லா தான் இருந்துது. ஜெயிலர் கூட கம்பேர் பண்ணும்போது இது அந்தளவுக்கு மாசாக கொண்டு போகல, கண்டென்ட் ஓரியன்டாக கொண்டு போயிட்டாங்க. பட் ஜெயிலர் வந்து அது வேறு லெவல். அது வந்து அது ஒரு மாதிரி வைப்பு தந்தது, இது வேறு மாதிரி வைப்பு தந்தது. இந்த படத்தோட ஸ்டார்டிங் வந்து வேட்டைன்னு பேர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ தான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இப்போ 10 தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக படத்தை பார்க்கணும். ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் படத்தில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சார். எனக்கு அந்த அளவுக்கு புரியல சார், அந்த ட்ரெய்லர் அந்த அளவுக்கு புரியல. ஃபஸ்ட்டு ஒரு டைம் தான் பார்த்தேன். செகண்ட் இன்னும் 2-3 டைம் பார்த்தா புரியும் போல தெரியுது. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஏதோ லைக் க்ரைம் ரிலேட்டட் மூவி மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆச்சு ட்ரக் சொசைட்டி அது மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவர் சூப்பர் ஸ்டாருக்கு அந்த காப் ரோல்ஸ் வந்து சூப்பராக செட் ஆகுது. ஸோ அதனால் டேரக்டர்ஸும் அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி மாஸாகவும் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அன்பரி மாஸ்டர்ஸோட ஃபைட்ஸ் கண்டிப்பாக அது சொல்லவே தேவையில்லை. நம்ம மாஸ்டர், லியோ எல்லாத்துலேயும் பார்த்துருக்கோம். அது இல்லாமல் அனிருத் மியூசிக் சொல்லவே வேணாம். தலைவருக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். தலைவரோட ப்ரெசன்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பட் ஜெயிலர் மாதிரி மாசாக கொண்டு போகல. ப்ரெசன்ஸ் நிறையா தான் இருக்குது. பட் அந்த மாதிரி மாசாக கொண்டு போவோம். கண்டென்ட் நிறையா காட்டியிருக்காங்க. ஸோ நல்லதான். ஆமாம், ஸ்டோரியாக அதான் ஸ்டோரிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் வந்து அமிதாப் பச்சன் சார் வராரு. நம்ம மியூசிக் வந்து மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த சூப்பர் ஸ்டார்டா சாங்கே ரொம்ப நல்லா இருக்குது. ஞானவேல்ராஜ் சார் ஞானவேல் சார் வந்து ஏற்கனவே பண்ண ஜெய்பீமில் வந்து நல்லா எமோஷனலாக இருந்துச்சு மூவி. இப்போ திரும்ப இதில் பார்க்கும்போது ஆர்வமாக இருக்குது படம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. கேமியோ ரோல்ஸே உங்களுக்கு மாசான ஆக்டர்ஸ் தானே ப்ரோ இருக்காங்க. பாஃபா இருக்கார், அமிதாப் பச்சன் இருக்கார். எல்லோரும் அவங்களுக்கும் தனி ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் செம்மையாக இருக்கும்ல ப்ரோ. பார்த்தா தான் தெரியும். நம்ம அதுக்குள்ளே எதுவும் சொல்ல முடியாதுல்ல. தலைவர்னாவே அதானே ப்ரோ, ஸ்டைலு. மியூசிக் நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்ஸு
வரிசையாக ஆல்பம் ஹிட்ஸ் கொடுத்துட்ருக்காரு. கண்டிப்பாக இந்த ஆல்பமும் ஹிட் ஆகும். ஜெயிலருக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணோம்னு பார்த்தோம்னா நம்ம வந்து அது வந்து ஒரு நார்மல் கேரக்டர் மாதிரி இருக்கும். ஜெயிலர் ஒரு செட்டப் அடுத்துக்கு அப்புறமா அவர் வந்து வேற மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து ஓவராலாக சொல்லும்போது ப்ரிவிலேஜில் இன்டர்வியூவில் கொடுக்கும்போது அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் தான். எப்போவுமே போல்டாக நிற்கிற ஒரு ஆள், நேராக அடிக்கிற ஒரு ஆளாக மாதிரி தான் காட்டுறாங்க. இருக்கிறவனும் ஒரு ரக்கடான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவருக்கு. ஃபைட் சீன்ஸ் இவருக்கு எப்பவுமே எப்படி கொடுத்தா நார்மல் தானுங்க. அவர் கன்னில் வச்சு ஷூட் பண்ணும்போது அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் அது. ஸோ இதில் ஃபைட் சீன்ஸ்னு பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப சூப்பராக செட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்டண்ட் ஆனால் இதில் வந்து செம்ம சூப்பர் பண்ணியிருப்பார். இப்போ அணியோட பிஜிஎம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மெயின்டைன் ஆகிடும் எல்லாமே. ட்ரெயிலர் நல்லா இருக்குண்ணா. இது ரஜினி லுக்லாம் சூப்பராக இருக்குது. அன்னிருத் மியூசிக் எனக்கு சூப்பராக தான் இருக்கும். அந்த மாதிரி படம் நல்லா ஹிட் ஆகும். 3 பெரிய ஆக்டர்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு ஃபாஃபா ரொம்ப பிடிக்கும் அண்ட் தலைவர் அதுக்கு மேலே பிடிக்கும். அவ்வளோதான். அவங்க 2 பேருக்காக பார்க்கலாம் படத்தை. அண்ட் டிஜி ஞானவேல் எனக்கு தெரிஞ்சு நல்ல டேரக்டரு. ஸோ அவருக்காகவும் பார்க்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா இது பெரிய ட்ரெய்லராக இருந்தாலுமே மொத்த கண்டென்ட் நம்மளால் கெஸ் பண்ண முடியல இன்னுமே. ஸோ அதனால் ஓகே தான். அப்போது படம் இன்னும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட அந்த ஸ்வாக் வந்து அது மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்குமே. ஸோ நம்மளும் அது வந்து மாற்ற முடியாத ஒரு விஷயம். அது தலைவருன்னு அந்த ஒரு வேறுபட சூப்பர் ஸ்டார்னு போட்டு வச்சுருக்கோம். ஸோ அந்த ட்ரெண்ட் எப்பவுமே மாற்ற முடியாது. தேட்டரில் பார்க்கும்போது இன்னும் கூஸ் பம்ப்ஸாக தான் ப்ரோ இருக்கும். லைக் ஃபேன்ஸோட பார்க்கும்போது இன்னும் ஜாலியாக இருக்கும். அன்ரிவீல் பண்ணாத கேரக்டர்ஸ் இருக்குமோன்ற ஒரு இது ரூமர்ஸ் சோஷியல் மீடியாஸில் போயிட்டுருக்கு. மேபி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமோன்னு பார்க்கலாம். படத்துக்காக தான் வெயிட்டிங். எப்படியா இருந்தாலும் ரிலீஸ் ஆனோடனே ஃபஸ்ட் ஷோ கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக போகிறது தான். மக்களுக்கு ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறாரு, இன்னும் நிறைய சொல்லுவார். அதில் எப்படி இந்த தாழ்த்தப்பட்டவர்களில் ஈக்குவலாக இது அவங்க ரைட்ஸ்க்காக இது பண்ணவரோ இந்த மாதிரி வச்சு இதை சொல்ல போகிறாருன்னு தெரியுது. ட்ரைலர் என்ன ரெஸ்பான்ஸ்னா எல்லாருக்குமே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாருக்குமே கொடுத்துருந்தனால அது வந்து டேரக்டர் வந்து கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய டேரக்டர்ஸ் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுக்கும்போது அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அது ஒன்று தான் கரெக்டாக இருக்கும். நம்ம பார்க்கும்போது லியோ படத்தில் வந்து இவ்வளோ ஆக்டர்ஸ்லாம் வச்சிருந்தாங்களே எப்படியா செட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுலேயும் ஒரு செகண்ட் படம் தான் என்ன காட்டலும். அதுலேயும் இவ்வளோ பேர் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காரு. அதுவும் அமிதாப், ஃபகத் ஃபாசில்லாம் அவருக்கும் தனி செட் இருக்கும். இதில் வந்து தலைவர் கூட வச்சு சேர்த்து பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நினைக்கிறேன். ஸோ கேரக்டர் வைஸ் எல்லாருமே அவங்க கேரக்டர் சூப்பராக நினைக்கிறேன். ட்ரைலர்லேயே ஒரு கதை இருக்குதுன்னா அந்த கேர்ள்ஸுக்கு சேஃப்டிக்காக தான் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி என்கவுண்டர்ன்ற ஒன்று வந்து கம்பல்சரியாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கம்பல்சரின்னு சொல்லும்போது அது நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தான். என்கவுண்டர் குற்றத்தை தடுக்கணும்னா அதுக்கு அது ஒன்று தான் ஒரே வழி. தலைவர் ஸ்வாக் வேறு லெவலில் இருக்குங்க. அவர் அது ஒரு லுக்கு. அவர் எப்போ பார்த்தாலுமே அந்த லுக்கு தான். இந்த கிளாஸ் லுக்கு அவருக்கு எப்போவுமே அது இருக்குது. ட்ரெய்லரில் ஏதோ ஒரு யாரோ ஒரு சைக்கோ மாதிரி கொலை பண்ணுறான். போலீஸ் வந்து பிடிக்க முடியல. அதனால ரஜினியை வந்து ஹெல்ப்புக்காக கூட்டிகிட்டு வராங்க. அவர்னால என்ன பண்ண முடியும்? அப்போ அவரோட ஃப்ளாஷ்பேக் இன்னும் வெயிட்டாக இருக்கிறனால தான் மறுபடியும் ரஜினியை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து அமிதாப் பச்சன் வந்து ஏதோ நீதி இந்தியன் மாதிரி கரெக்டாக செய்யணும், ப்ரொசீஜராக செய்யணும்னு சொல்கிற மாதிரி ரஜினி அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாத மாதிரி அப்படி